I'll check daily byte. So 3297 அப்படின்ற கொஸ்டின் பார்க்குறோம். இன்றைக்கான கொஸ்டின் பைத்தானில். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ இப்போ கொடுக்குற கொஸ்டின் பைத்தான் எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் ஆன்சர் வேறு வரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னும் போது ரவுண்ட் டவுன் வேல்யூ, சீல் அப்படின்றது ரவுண்ட் ஆஃப் வேல்யூன்னு நினைப்பீங்க. ஆமாம், கரெக்டு தான், அஃப்கோர்ஸ் கரெக்டு தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தால் பைத்தியம் ஆயிரும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக 3.77 ஃப்ளோர் அப்படின்னா ஃப்ளோர்ன்றது தர. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் டவுன் ஆகும். ஸோ 3 கிடைக்கும். சூப்பருங்க, இது எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீலு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருந்தீங்க 3.77னா மைனஸ் 3.77க்கு சில பேர் என்னன்னா 3.77 மட்டும் பார்த்துட்டு 4ன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் மைனஸை பார்த்துட்டு -4ன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆன்சர் என்ன தெரியுமா? ஷாக், -3. ஸோ எப்படி சார்ன்னு கேட்டால் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும் இது என்ன ஆகும்னா சீலு ஃப்ளோராக ஆக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மோஸ்ட் மேலே இருக்க வேல்யூவை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ மேலே இருக்க வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா -3 தான் அது ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பின்னாடி உதவும். தேங்க்யூ.